அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி உவமை தொடர்கள் பொருளறிதலில் பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். 1000 காலத்து பயிர் போல. 1000 காலத்து பயிர் அப்படின்னா என்ன? நீண்ட காலமாக இருப்பது. அதுதான் 1000 காலத்து பயிர் போல. அடுத்து கானல் நீர் போல. கானல் நீர் அப்படின்னா இல்லாத ஒன்று. கானல் நீர் அப்படின்னு கிடையவே கிடையாது. அங்கே நீர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அங்கே இருக்காது. அதுதான் இல்லாத ஒன்று. இருப்பது போல் தோன்றும், ஆனால் இருக்காது. அதை தான் கானல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் அப்படிங்கிற பொருள் வரும். அதாவது கம்பி நீட்டிட்டு போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு இடத்த விட்டு உடனே, அதாவது ஏமாற்றிட்டு உடனே அந்த இடத்துட்ட கிளம்புறது. அப்போ விரைந்து வெளியேறுதல் அப்படிங்கிற பொருள். அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை போல. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்கிறவங்க. யார் என்னெல்லாம் பார்க்காம யார் எது சொன்னாலும் அதை கேட்டு கேட்டு அப்படியே செய்கிறது தான் அந்த எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒருத்தர் கூடவே இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? அதை தான் எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படின்னு சொல்கிறது. 5வது பாருங்க, நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. ஒரு பெரிய நெல்லிக்காய் மூட்டை, அந்த மூட்டை கொட்டுது அப்படின்னா என்ன? ஒற்றுமையின்மை. எல்லாமே ஒன்றா இருக்கிற அந்த நெல்லிக்காயெல்லாம் கொட்டும்போது சிதறி தனித்தனியாக ஓடுது. அப்போ ஒற்றுமையின்மை அப்படிங்கிற பொருள் வரும். பசுமரத்தாணி போல. அது ஆல்ரெடி பார்த்தது தான். எளிதில் நம்ம மனசில் பதிய வைக்கிறது, ஒரு தெளிவு, அதுதான் பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. மலைமுகம் காணா பயிர் போல. இதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மலைமுகம் காணாத பயிர் எப்படின்னா வருந்தும், சோகமாக இருக்கும், ஏக்கமாக இருக்கும் அந்த மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல. இதுவுமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். புல்லுக்கு இறைச்ச நீர் வேஸ்ட்டு, பயனற்ற ஒரு செயல். ஆகாய தாமரை. ஆகாய தாமரைங்கிறது இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று. அப்போ இதோடைய உவமை பொருள் இல்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாய் வர்றது. அதுதான் அதிகமான பெருக்கம். இன்னொன்று தெளிவான சீரான பேச்சு அப்படிங்கிற பொருள் வரும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, இன்னொன்று தெளிதல் அப்படிங்கிற பொருள். சிலை மேல் எழுத்து போல. ஒரு சிலை மேல் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது என்றைக்குமே நிலைத்து நிற்கும். இப்போ சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற பொருள். அடுத்து கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அப்படின்னா குறுகிய அறிவுடையவன். அந்த கிணத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறது, வெளி உலகம் தெரியாதது. அதை தான் நம்ம சொல்லுவோம். வெளி உலகம் தெரியாதவங்களுக்கு கிணற்று தவளை போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குறுகிய அறிவுடையவன், உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படிங்கிற பொருள். அடுத்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல. ஒரு குன்றின் மேலிட்ட விளக்கு எப்படி சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும், அதான் புகழ் ஓங்கியதுங்கிற பொருள். முதலை கண்ணீர். முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். பொய்யா அழுகிறோம் அப்படின்னா என்ன? முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதுக்கான பொருள் என்ன? பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். அடுத்து உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை. அடுத்து வேய்புரை தோல். வேய்புரை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் அப்படிங்கிற பொருள் வரும். தாயொப்ப பேசும் மகள். தாயொப்ப பேசும் மகள் அப்படின்னா தாயை போன்று பேசுதல், தாயை போல மகள் பேசுதல், அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, மலைமுகம் காணா பயிர். மலையை காணாத பயிர் எப்படி இருக்கும்? வாட்டமாக இருக்கும், துன்பம், வறட்சி, இந்த பொருளெல்லாம் வரும். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா என்ன பொருள்? நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, அந்த பொருள். இப்போ நினைத்தது ஒன்று, நம்மளுக்கு பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது ஒன்று அப்படிங்கிற பொருள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதீத இன்பம் அப்படிங்கிற பொருளும் வரும். ஓகே. அடுத்தது கொக்கக்க கூம்பும் பருவத்து. காலம் அறிந்து விரைந்து செயல்படுறது, அதாவது கரெக்டாக காலம் அறிந்து காத்திருந்து விரைந்து செயல்படுதல் அப்படிங்கிற பொருள் வரும்.
அடுத்து ஊருணி நீர் நிறைந்தற்றே, ஊருணி நீர் நிறைதல் போல அப்படிங்கிற உவமை பொருள். அடுத்து அத்தி பூத்தது போல, அரிய செயல், அதாவது அரிய நிகழ்வு அது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் கடலில் கரைத்த புலி பயனில்லாதது. இடி விழுந்த மரம் போல அப்படின்னா என்ன? வேதனை துன்பம். கொட்டி இழத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். ஸோ ரொம்ப மிகுதியாக ஜாஸ்தியாக பேசிகிட்டே இருக்கவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? கொட்டி இழக்கிறது. ஸோ கொட்டி இழக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் கொட்டி இழத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். இலவு காத்த கிளி போல, காத்திருந்து ஏமாந்து போகிறது, அப்போ தான் அதை சொல்லுவோம் ஏமாற்றம். பூவோடு சேர்ந்த நார் போல. ஸோ பூவோடு சேர்ந்த நார் மணக்கும், அதாவது உயர்வுங்கிற பொருள் வரும். தாமரை இலை தண்ணீர் போல. ஸோ தாமரை இலையும் அந்த தண்ணீரும் ஒட்டவே ஒட்டாது. பற்றுதல் இன்றி இருக்கிறது பற்றின்மை. ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருக்கிறது, இல்லைனா பட்டும் படாமல் இருத்தல், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தாமரை இலை தண்ணீர் போல அப்படிங்கிற அந்த உவமை தான் வரும். அடுத்து கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல அப்படின்னா, ஸோ கிளியை வளர்த்தது பூனையின் கையில் கொடுத்தா என்ன? துன்பம். ஓகே. ஸோ அடுத்து கடலில் கரைத்த பெருங்காயம் அப்படின்னா அது வீணா போகிறது. ஸோ பயனின்மை. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும், இதற்கான உவமை பொருள் உதவ மாட்டார். பட்டுக்கோடற்ற. ஸோ பட்டுக்கோடற்ற அப்படின்னா அடியற்ற மரம். காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் சேர்ந்தார் போல அப்படிங்கிறதுக்கு வேகம், ஆர்வம் இதெல்லாம் பொருள். மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல, இது அரிய செயல். கனி இருக்க காய் விரும்பியது போல அப்படின்னா அறியாமை போல. ஸோ கனி இருக்கும்போது காய விரும்புறதுங்கிறது அறியாமை செயல். நில்லா உலகம் புல்லின் நிறுத்தே போல, இதற்கு நிலையாமை அப்படிங்கிற பொருள் வரும். நீருக்குள் பாசி போல, அப்பன்னா நட்பு. காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல, அப்போ நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை. ஸோ என்னதான் டான்ஸ் வான்கோழி மயிலை பார்த்து ஆடினாலும் அது மயிலாகாது. ஸோ அதுதான் இதுக்கான பொருள். ஊமை கண்ட கனவு போல. ஸோ கூற இயலாமை, தவிப்பு. இலைமறை காய் போல அப்படின்னா மறைஞ்சிருக்குது, மறைப்பொருள். அடுத்து அண்ணனடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல. ஸோ அண்ணனடைய கற்கணும்னு தன்னோட நடையும் இழந்தார் போல அப்படின்னா என்ன? இழப்பு அப்படிங்கிற பொருள். சிறிய முத்து போல அப்படின்னா நிலையில்லாதது. பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா துன்பம் நீங்கிறது. மலரும் மனமும் போல அப்படின்னா ஒற்றுமை. அதே மாதிரி நிலவும் வானும் போல அப்படிங்கிறதும் ஒற்றுமை தான். அதாவது இரட்டை கிளவி போல அப்படின்னா அதுவும் ஒற்றுமையை தான் குறிக்கும். அடுத்து எலியும் பூனையும் போல அப்படின்னா வேற்றுமை, அதாவது பகைமை. அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை. ஸோ என்னங்கிறத கொஞ்ச நேரம் யோசித்து செயல்படாமல் உடனே பண்ணுறது, அதான் அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை. குன்றேறி யானை போல் கன்றற்றால் அப்படின்னா பாதுகாப்பு. கல்லில் நார் உரித்தல். ஸோ கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இயலாத காரியம். கண் இமை காப்பது போல. ஸோ நம்மளுடைய கண்ணை அந்த இமை காப்பது போல அப்படின்னா பாதுகாப்பு, இல்லைன்னா பேணல் அப்படிங்கிற பொருள். கீரியும் பாம்பும் போல அப்படின்னா பகைமை. நகமும் தசையும் போல அப்படின்னா ஒற்றுமை. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குறது தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம், கொடிகட்டி பறத்தல் அப்படின்னு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வு. ஸோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்பாராத நிகழ்வு. நீர் மேலே எழுத்து போல அப்படின்னா நிலையில்லாதது. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா மோஸ்ட்லி நட்புக்கு தான் இந்த திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க உவமை யூஸ் பண்ணி. அப்போ உடுக்கை ஆடை இழந்தவன் கை போல நட்பு, உதவி, ஆதரவு, ஸோ இதெல்லாம் இதற்கு வரும். வரையா மரபின் மாறி போல அப்படின்னா கொடை. ஒருமையுள் ஆமை போல. ஸோ ஒருமையுள் ஆமை போலன்னா அடக்கம், அது ஐம்புலன்களையும் ஆமை அடக்கும் இல்லையா? ஸோ அதான் ஒருமையுள் ஆமை போல அப்படின்னா அடக்கம்ங்கிற பொருள். அடுத்து துஞ்சு புலி இடறிய சிதடன் போல, அறியாமை. சுடச்சுடரும் பொன் போல்.
ஸோ பொண்ணை தங்கத்தை சுட சுட தான் அது நல்லா மின்னும் இல்லையா? அப்போ தான் நம்மளுக்கு பொன்னும் கிடைக்கும். ஸோ அப்போ சுடச்சுடரும் பொன் போல அப்படின்னா ஞானம் வளரும் அப்படிங்கிற பொருள். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, இது தற்செயலான ஒரு நிகழ்வு. ஸோ காக்கை எங்கே உட்கார போக அந்த பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. பேரறிவாளன் திரு போல அப்படின்னா பலருக்கு பயன்படும் அப்படிங்கிற பொருள். இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா கலக்கம் அடைதல். அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல, இப்போ ஒருவருடைய நெஞ்சில் மிகுந்துள்ளதை அவனுடைய முகமே காட்டும், அதுதான் அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல. ஸோ அவ்வளோதான், உவமை தொடர்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோஸ் போடும்போதே அதை 1 by 1 நீங்களுமே அப்போவே மெமரி பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.